श्रीमते श्रीवराहमहादेशिकाय नमः। श्रीमते रंगरामानुजमहादेशिकाय नमः। श्रीमते वेदान्तरामानुजमहादेशिकाय नमः। श्रीमते श्रीनिवासमहादेशिकाय नमः। श्रीमते निगमान्तमहादेशिकाय नमः। श्रीमते भगवते भाष्यकाराय महादेशिकाय नमः। श्रीमते वगुडभूषणमहागुरवे नमः। श्रीतरङ्गमहनन्दिनी हेमाब्जनायिका समेत श्रीदेवनाथपरब्रह्मणे नमः। श्री अलर्मेल्मङ्कानायिका समेत श्री श्रीनिवासपरब्रह्मणे नमः। श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृति சீரொன்றுதோ புலிதிருவேங்கடமுடையான் பாரொன்றச் சொன்ன பழமொழிகள் ஓரொன்று தானே யமயாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போம் அளவும் வாழ்வு. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. ஆச்சாரிய குலபதியான சுவாமி தேசிகனுடைய அற்புதமான தயாசதகம் என்ற கிரந்தத்தை அனுபவிச்சுருக்கோம். ஆஸ்திகாலுக்கு நேற்றைய பர்யந்தம் 37 ஸ்லோகங்கள் பிராப்தமாயிருக்கு. அந்த 37வது ஸ்லோகத்திலே இந்த பாவிகளான இந்த ஜீவாத்மாக்கள் தரிகட்டு அலைஞ்சின்றிருக்கு. ஏதாவது ஒரு காரணத்தினாலே அவர்களுக்கு புனப்புனகா வருத்தமே துக்கமே அவருடைய ஸ்திதியாயிருக்கு. அப்படிப்பட்டவாள் எம்பெருமானை அடைய வேண்டும். எம்பெருமான் வாசம் செய்கின்ற இடத்திலே சமீபத்திலே சந்நிகிதமாக தாங்களும் வாசம் செய்து எம்பெருமானுக்கு திவ்ய திருமேனிக்கு கைங்கரியம் பண்ண வேண்டும் என்பதானது சாஸ்திர நியதி. சில காரணங்களினாலே அந்த வாசஸ்தலம், அந்த திவ்ய க்ஷேத்திரம், அந்த திவ்ய தேசம் அவளுக்கு கிடைக்கல. சுவாமி தேசிகனுடைய கூற்றுப்படி யாதொருவன் என்னொருவன் என்று அபிமானிக்கின்ற ஒரு ஸ்ரீவைஷ்ணவனுடைய நிழலிலே ஒதுங்கி வர்த்திப்பதானது அதுவே திவ்யக்ஷேத்திரம்னு சொன்னார். இப்படி இருக்கக்கூடியவா எம்பெருமான அவளை அந்திமத்தை செய்யும்போது எம்பெருமானை ஸ்மரிக்க முடியாத போயிடுறது. எம்பெருமான ஸ்மரிக்க முடியலே வாயொரு பக்கம் வாங்கி வலிப்ப வாந்தநீர் குழி கண்கள் மிழற்ற தாய் ஒரு பக்கம் தந்தை ஒரு பக்கம் தாரமம் ஒரு பக்கம் அலற்ற தீயொரு பக்கம் சேர்வதன் முன்னம் செங்கன்மாலிடம் சிக்கனச் சுற்றமாய் ஒரு பக்கம் நிற்கவல்லார்க்கு அரவதண்டத்தில் உய்யலுமாமே என்று பெரியாழ்வார் சாதித்தார் தன் திருமொழியிலே. இப்படியானது அவருடைய தேகஸ்திதியானது அந்திம தசையிலே இருக்கும்பொழுது எம்பெருமானை ஒரு க்ஷணமாத்திரம் ஸ்மரிப்பது என்பதானது ஒரு அசௌகரியம் ஏற்படுறது அவளுக்கு. இப்படியான அசௌகரியத்தினுடைய ஜீவிச்சிருக்க இந்த ஜீவாத்மாக்களை நல்வழிப்படுத்தி எம்பெருமானை நினைக்க வைத்து எம்பெருமான் அகம் மத் பக்தம் ஸ்மராமின்னு சொன்னார். அவள் பிராட்டி அவள் பக்கத்திலிருந்து ஸ்மாரையே துவாம்னு சொல்லி நமக்கெல்லாம் ஒன்னதாம்பா நினைக்கிறான், அவன் நினச்சிட்டான், நீ அவனை நினைக்கிறேன்னு சொன்னாலும் இந்த சமயத்தில் அவனுக்கு நீ அனுகிரகம் பண்ண வேண்டாமா அப்படின்னு எம்பெருமானுடைய புத்தியை அவனுடைய கடாட்சத்தை இந்த ஜீவாத்மா மேலே திருப்புகிறாள். அப்படி என்பதானது மாதவனான எம்பெருமானுக்கு நினைவூட்டுகிறாள்னு 37வது ஸ்லோகத்திலே சுவாமி தேசிகன் விஷகிரி சவிதேஷு வியாஜதோ வாசபாஜாம் என்ற ஸ்லோகத்திலே ஸ்மாரயசி பகுலீலம் மாதவம் சாவதானா அப்படின்னு சாதிச்சார். அது கீழ் ஸ்லோகம். இன்றைய தினமான ஸ்லோகமானது 38வது ஸ்லோகம் பிராப்தம். திசிதிசி கதிவித்பிர் தேசிகை நீயமானா ஸ்திரதரம் அனுகம்பே ஸ்யாத்யலக்ஞா குணைஸ்த்வம் பரிகத விஷதைலம் பாரம் ஆரோபயந்தி பவஜலதி கதானாம் போதபாத்ரி பவித்ரி அப்படின்னு சொல்கிறார். சூக்ஷ்மமான அர்த்தம் இந்த ஸ்லோகத்துக்கு பெரிவா என்ன சாதிச்சிருக்கா அப்படின்னாக்கா, ஒரு பெரிய சம்சார சாகரம் இதில் இந்து மகா சமுத்திரம் இருக்குது. அந்த சமுத்திரத்தில் பிரயாணப்படணுண்டா நல்ல ஒரு கப்பல் தேவைப்படுறது. கப்பல் மட்டும் இருந்தால் போராது, அந்த கப்பலை செலுத்தக்கூடியது ஆற்றல் இருக்கணும். அதில் போகிறவாளுக்கு ஆற்றல் மட்டும் இருந்தால் போராது, எந்த வழியாக போகணுன்ற ஒரு மார்க்கம் தெரியணும்.
அந்த மார்க்கத்துக்கு அதிலே சிறந்ததான பழக்கப்பட்டதான மாலுமிகள் அவள்லாம் இருக்கா. அவள் எந்த வழியில் போனால் எந்த திசையிலே போனால் நாம் செல்ல வேண்டிய இடமானது கரெக்டாக போய் சேர்த்துடுவோம் அப்படின்னு அறிந்தவா இந்த கப்பலாகிய மரக்கலம் வேறு திசைக்கு செல்லாமல் வழியறிந்த மாலுமிகளாலே நன்கு இழுத்து செல்லப்பட்டு செல்ல வேண்டிய இடத்திற்கு போய் சேர்க்கக்கூடியதான வலிமை அந்த மாலுமிகளுக்குள்ள இருக்குது. அவள் தான் ஆச்சாரியாள்னு சொல்கிறாள். இது வழி தவறி போகாது. ஏன்னா நல்ல ஸ்திரமான கட்டுக்களாலே கட்டப்பட்டு இருக்குது. இந்த கப்பல் கவிழாதமாக இருக்கும். இது எல்லாம் சமுத்திரத்திலேருந்து இந்த திருமலையாகிய திருமலைக்கு கொண்டு அதுங்க அர்த்தே மோதி எம்பெருமானுடைய சமீபத்திலே கொண்டு சேர்க்கிறது. அப்படி இந்த சம்சாரமாகிய கடலிலே நல்ல ஆச்சாரிகளாகிய மாலுமிகளால் இழுத்து செல்லப்பட்டு அந்த படகாக யார் இருக்கான்னு கேட்டால் அந்த தயாதேவியே படகாக இருக்காள். பவஜலதி கதானாம் போத பாத்ரி பவித்ரின்னு போதம்னு சிசுக்குன்னு சொல்லுவா, இல்லை படகுக்குன்னு சொல்லுவா, நௌக்கான்னு கூட சொல்லுவா, அந்த களத்தை சொல்லுவா. பெரியாழ்வா சாதிச்சே என்புருகு இனவேல் நெடுங்கண்கள் இமை பொருந்தா பல நாளும் துன்பக் கடல்வுக்கு வைகுந்தன் என்பதோரு தோணி பெறாதுடல்கின்றேன் அன்புடையாரை பிரிவிரு நோயது நீயும் அருதிகுயிலே பொன்புறமேனி கருணக்கொடியுடை புண்ணியனை வரக்குவாய். ஆண்டாள் நாச்சியார் பாசுரம். பெரியாழ்வாரம் தப்பாக சொல்லிட்டேன். நாச்சியார் பாசுரம். நாச்சியார்னு சொல்கிறா எம்பெருமான் தான் வைகுந்தன் என்பதோர் தோணி இந்த சம்சார சாகரத்தை கடப்பதற்குன்னு சொல்கிறா. அப்பேற்பட்ட தோணிக்கு சகியாயிருப்போள் யார்னா இந்த தயாதேவி. தேசிகனுடைய இந்த தயாசதக ஸ்லோகத்தின் மூலமாக போதபாத்ரி பவித்ரி பவஜலதி கதானாம் போதபாத்ரி பவித்ரின்னு சுவாமி தேசிகன் சாதிப்பதாதே இங்கே அந்த ஜீவாத்மாக்களை ரட்சித்து ஆச்சாரிகளால் இழுத்து செல்லப்பட்டதான இந்த படகாக இந்த தயாதேவி இருக்கான்னு சுவாமி தேசிகனுடைய அற்புதமான வாக்கு இந்த ஸ்லோகத்தை கொடுத்துருக்கார். இங்கே தேசிக சப்தம்னு சொன்னால் தேசிகன்னா ஞானவான் ஒரு அர்த்தம், தேசிகன்னா வழிகாட்டிகள்னு சொல்லலாம். எதுக்கு வழிகாட்டுறா? எம்பெருமானை அடைவதற்கு வழியை காட்டுகிறார்கள்னு சொன்னால் அவருடைய செல்வான வழி எப்படி இருக்குன்னா வழி சுத்தமான இருக்கும். கண்ட சோதனம் பண்ணால் கண்டகன்னா முள்ளுன்னு அர்த்தம். வழியெல்லாம் முள்ளாக இருக்கிற பாதையிலே நம்ம ஆச்சாரியால் கூட்டுன்னு போக மாட்டா. நல்ல சுத்தி செய்யப்பட்டதான ஒரு வழியில் தான் நம்ம ஆச்சாரியால் நம்மளை கூட்டும். இதுவழி இன்னமுதண்டவர் இன்புலன் வேறிடுவார் இதுவழி ஆமலவன் அறிவார் எங்கள் தேசிகரே இதுவழி எய்துக என்று உகப்பார் எம் பிழை பொறுப்பார் இதுவழியாம் அறையோர் அருளால் யாம் இசைந்தனமேன்னு நாம் இசைந்த வழியானது எதுன்னு சுவாமி தேசிகன் சாய்க்கிறார். என் ஆச்சாரியர்கள் சொன்னால் இதுவழி இன்னமுதண்டவர் இன்புலன் வேறிடுவார் இதுவழி ஆமலவன் அறிவார் எங்கள் தேசிகரே. எங்கள் தேசிகர்னா ஆச்சாரியன் அர்த்தம். சுவாமி தேசிகன் எவரும் ஆச்சாரியர் தான். அவருக்கு அவர் தேசிகர்னு சொல்லும்போது அவருடைய ஆச்சாரியனை சொல்லுவதாக ஐதீகம் இங்கே. அதனால் என் ஆச்சாரியால் இதுதாண்டா வழின்னு சொல்லிட்டா அந்த வழியிலே நாம் பிரயாணிப்பதே தலை சிறந்த உபாயமாக இருக்கும்னு சுவாமி தேசிகனுடைய உபதேசம் இந்த இடத்துல. அதனால் இந்த வழி அவளுக்கு மட்டுமே தெரியும். ஏஷபந்தா விதர்பானாம் என்று சொன்னால் மகாஜனோ ஏன கதகா சபந்தாக அப்படின்னு சொல்கிறா. இப்படி எத்திசையும் உழன்றோடி என்று இல்லாமல் இந்த திசையிலே மட்டும் பிரயாணம் பண்ணு, நீ செல்ல வேண்டியதான வழி உனக்கு கிடச்சிரும் சொல்லக்கூடியவாள் நம் ஆச்சாரியாள். ஒரு பெரிய மரக்கலம் இருக்குது, ஒரு கப்பல் இருக்குது, சமுத்திரத்தில் அது வந்து மிதந்து போகும்போது அதை நடத்துவதற்கானது நிறையா சிப்பந்திகள் தேவைப்படுறா, மாலுமிகள் தேவைப்படுறா. அதனால் நம் சம்பிரதாயத்திலே ஒரு ஆச்சாரியன் மட்டும் இல்லை, பல ஆச்சாரியர்கள் கலியுகத்திலே சுவாமி நம்மாழ்வார் பிரதமாச்சாரியரானார் என்பதானது சுவாமி தேசிகன் திருவாக்கு. ததனந்தரம் ஸ்ரீ பாஷ்யகார அவதாரம் ஆளவந்தார் நாதமணிகள் இத்தியாதி ஆச்சாரியெல்லாம் சேர்ந்துட்டு நமக்கு இன்றைய பர்யந்தம் இந்த ஜீவனை கடத்தேற்றத்துக்கு சரணாகதி என்ற உபாயத்தை பெரியோர் சொல்படி கையெடுத்து நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணின்றிருக்கான ஆச்சாரியால். அதனாலே பகுவச்சனமாக தேசிக இஹி அவர்களாலேன்னு போட்டிருக்கார் இந்த இடத்துல பன்மையா.
இவா எப்படின்னா பகவத் குணங்களாலே கட்டப்பட்டவர்கள். நல்வழியை தவிர வேற வழி அவளுக்கு அலௌகிகமான வழி தெரியாது. அதாவது அலௌகிகமான வழின்னு இங்கே எப்படி சொல்கிறோம் அப்படின்னாக்கா நிறையா வழிகள் இருக்குது. எம்பெருமானை அந்த தரிசனத்தை காட்டுவது மட்டும்தான் வைதீக வழி. வைதீக வழி அந்த வழியிலே கொண்டு போகிறாய்வா. வேறு விதமான வழி இவாளுக்கு தெரியாது. எந்த வழியாக போனாய் அந்த எம்பெருமானை நாம் அப்படி அடைய வேண்டும்னு காட்டிட்டோம் அந்த இடத்துல. இப்படி நானாவிதமான வழிகள் இருக்கும்போது ஒரு வழியானது பக்தி பிரபத்தின்னு சொன்னால் பிரபத்தியான வழியானது ரொம்ப சுலபம்னு காட்டுற ஆச்சாரியாள். பக்தியானது பக்தியோகம் பண்ணி இந்த கலியுகத்தில் எம்பெருமானை அடைவது சாத்தியமல்ல. அதை கீதையிலே பெருமாளை சொல்லிட்டார். வல்லார் முயல்க வலியிழந்தார் எந்தனை தொழுக என்று அப்படின்னு சொன்னான். இவா மாலுமிகளாக இருந்து பக்தியோகம் பண்ணக்கூடியவா பண்ணலாம். வலியிழந்தாராகியவள் எம்மை தொழு அப்படின்னா சரணாகதி பண்ணுன்னு அர்த்தம். கிருஷ்ணன் வாக்கு தேசிகன் அழகாக எடுத்து கொடுக்குறார் நமக்கு ரகசியம் சொல்லும்போது. இப்போ இந்த மாலுமிகரான ஆச்சாரியால் இழுத்து செல்லக்கூடிய கப்பல் இது என்னன்னா தயாதேவி தான் பெரிய கப்பலாக இருக்கா. இந்த சம்சாரத்தை உழன்று கொண்டிருக்கூடியதான இந்த ஜீவாத்மாக்களை தானே ஒரு கப்பலாக இருந்து அதில் ஏற்றி கொண்டு ஆச்சாரியாலை வச்சு இழுத்து கொண்டு திருமலையிலே கொண்டு மோதி அந்த மலை மேலே மொத்த பேரும் ஏற்றி விட்டுறாளா. இவளே தயையாகிய கப்பலாக இருக்கால். ஒரு ஜீவன் எம்பெருமானை அடைய வேண்டுமென்னா சம்சார சாகரத்தை தாண்ட வேண்டும். சுவாமி தேசிகன் சோபானத்தில் அழகாக சொன்னார். அடல் உலகம் உண்டுமிந்த வருக்கன் போல அழுக்கடந்து கழுவிய நல் தரளம் போல கடலொழுகி கரசேர்ந்த கலமே போல காட்டுத்தீ கலந்தொழிந்த களிரே போல மடல் கவரம் மயல் கழிந்த மாதர் போல வன் சிறை போய் மன்னர் பதம் பெற்றாறு போல உடல் முதலா உயிர் மறைக்கும் மாய நீக்கி உயர்ந்த பதமேறி உணர்ந்தொன்றினோமே அப்படின்னு தேசிகன் சாய்க்கிறார். சிறையில் இருந்த ராஜா விடுபட்டு திரும்பும் ராஜ்யம் வாங்கின போலம் பெரிய தீயிலாகப்பட்டதான் ஒரு கஜமானது காட்டிலேருந்து வெளிப்பட்டது போலவும் இப்படி நிறையா விஷயங்கள் சொல்லிட்டு வர்றார். இப்படியானது இந்த தோணியாக வைகுந்தர் என்பதோர் தோணியாக இந்த சம்சார சாகரத்தை தாண்டும் தோணியாக இருப்பவள் சாக்ஷாத் தயாதேவி அப்படின்னு சொல்லி சுவாமி தேசிகன் இந்த தோணியானது ஆச்சாரிகளால் இழுக்கப்பட்டு எங்கு போய் மோதுறதுன்னா ரொம்ப புருஷார்த்தம் எதுன்னா திருவேங்கடம் புருஷார்த்தம்னு சொன்னால் அந்த திருவேங்கடத்திலே போய் மோதி மொத்த ஜீவனையும் இழுத்து கொண்டு திருவேங்கடமுடையானுடைய அவன் இருக்கும் வாசஸ்தலமான அந்த வேங்கடத்திலே கொண்டு சேர்க்கிறது. அப்படி சேர்த்தாக்கா திருமலை ஆகிய விஷயத்தை நமக்கு தெரிஞ்சுக்கிறோம். நம்ம இந்த சம்சார சாகரத்தை சிக்காமல் திருமலை எம்பெருமானை ஆசிரியிக்க வேண்டும் என்று அந்த தயாதேவி தானே ஒரு கப்பலாக இருந்து கொண்டு ஜீவாத்மாக்களை திருமலை ஆகிய அந்த கரையிலே கொண்டு சேர்ப்பிக்கிறாள். எங்கெங்கோ சமுதிரத்திலே நாம் போனால் எங்கெங்கோ இழுத்துன்னு போயிடும். அப்படி இல்லாமல் சமுதிரத்திலே தத்தளிக்கின்ற சம்சார சாகரத்திலே தத்தளிக்கின்ற அனைத்து ஜீவாத்மாக்களையும் தான் இழுத்து திருவேங்கடமுடையானுடைய திருவடியை அடையும்படி செய்கிறாள். இதற்கு கீழ்ஸ்லோகத்தில் என்ன சாதிச்சார்னா சுவாமி தேசிகன் அவள் எம்பெருமானத்தே சந்நிகிதமாக இருக்கணும்னு சில லாபங்களில் பார்த்தா. ஆனால் இந்த ஸ்லோகத்தில் மொத்த பேரையும் இழுத்துட்டு போய் அங்கே போய் சேர்த்துடுறா அப்படின்னு சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தில் இவள் தயாதேவியை ஒரு பெரிய படகாக கொண்டு ஆச்சாரிகள் மூலமாக மாலுமிகளாக அவர்கள் இருந்து கொண்டு இந்த படகை கயிறு கட்டி இழுத்து வேறு திசைக்கு செல்லாமல் செல்லும் திசையான திருவேங்கடத்துக்கு சென்று சேர்க்கிறாள் அப்படின்னு ரொம்ப அற்புதமாக சுவாமி தேசிகன் இந்த பாசுரத்தை சொல்லி தலை காட்டுறார். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.